ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆ நாடாளுமன்றத்துக்குள்ள பார்வையாளர் மாடத்தில் இருந்து ஆ தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அங்கேருந்து ஒருத்தர் குதித்து, அதிலிருந்து ஒரு கலர் புகை வீசப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து வரக்கூடிய அந்த புகையால வந்து எம்பிக்கள் எல்லாம் ஒரு பதட்டமா இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. சரி, இது வந்து ஒரு திசை திருப்பக்கூடிய வேலையா? அல்லது ஒரு எச்சரிக்கை குடுக்கப்பட்டிருக்கிறதா நம்முடைய நாட்டுக்கு? இதனுடைய பின்னணி என்ன? போன்ற பல விஷயங்களை ஓய்வு பெற்ற ராணுவ உயர் அதிகாரி திரு மதன்குமார் அவர்களிடம் பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் விஜயன். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சார், இப்போ பார்த்தோம்னா இந்த சம்பவம் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வந்து இது நடந்திருக்கு. பார்வையாளர் மாடத்திலேருந்து குதிச்சிருக்கிறாங்க. அங்க தாண்டி சீட்டெல்லாம் தாண்டி போயிருக்காங்க. இது ஏதோ சினிமா காட்சி மாதிரி இருக்கு. இது ஒரு மாதிரி ஜீரணிக்க முடியாத விஷயமா இருக்கே சார். இதுக்கு என்ன காரணம்? இது எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு? இது கிளியரா ஒரு பாதுகாப்பு குறைபாடு தான். செக்யூரிட்டி லேப்ஸ் அட் வேரியஸ் லெவல். முதல்ல அந்த பாஸ் யார் மூலியமா வாங்கினாங்க? இந்த பாஸ் வந்து மைசூரோட எம்பி பிரதாப் சின்ஹா அவர்களுடைய உதவியாளர் மூலியமா அது போயிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ எல்லா எம்பிக்களுக்குமே ரெண்டு பாஸ் கொடுப்பாங்க. உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாஸ் ஜெனரலா யாரு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள். ஏன்னா இவங்க பார்லிமெண்டோட இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க பார்வையாளரா போலாம். இப்போ சமீப காலத்துல ஒரு 4-5 வருஷமா பாத்தீங்கன்னா, இந்த எம்பிக்கள் எல்லாருமே சோசியல் மீடியால இருக்கிறாங்க. இவங்க சோசியல் மீடியால ஒரு போஸ்டாவே போடுறாங்க, வேணும்னா பாஸ் வந்து என்கிட்ட வாங்கிக்கங்க, என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப அது ஆக்சஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறதே தெரியாது. நீங்க ஓப்பனா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த குறிப்பிட்ட எம்பியோட தொகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பாஸ் அவங்க கொடுக்கும் பொழுது அவங்க உதவியாளர் கண்டிப்பா ஒரு லெவல் ஆஃப் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கணும். யாரு என்னன்றது கண்டிப்பா தெரியணும். சோ அதை மிஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் லேப்ஸ். ரெண்டாவது, இவங்க பாஸ் கொடுத்த பிறகு அந்த பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு 4 அடுக்கு பாதுகாப்பு சோதனைகள் இருக்கு. என்ட்ரி கேட்ல இவங்க போகும்போது அந்த லெட்டர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துட்டு போறாங்க. போகும்போது அந்த உள்ள போகும் பொழுது அவங்களுக்கு வந்து தெளிவா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இவங்க எதை செக் பண்ணுவாங்க, எதை செக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அந்த கேனிஸ்டர்ஸ் வந்து ஷூல வச்சு ஒழிச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப இது சாதாரணமா உங்களுக்கோ ஒரு பொதுமக்களா பண்ணக்கூடிய காரியம் நிச்சயமா கிடையாது. இதுக்கு பேக்ரவுண்ட்ல இந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ல லேப்ஸ் எங்க இருக்கு, எதை செக் பண்ணுவாங்க, எதை செக் பண்ண மாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனை யாரு கொடுத்தா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாதுகாப்பு துறையில இருக்கவங்களுக்கு இப்ப நாங்க யாராவது போனோம்னா எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும். பட் இப்போ ஸ்பெசிபிக்கா ஷூல வச்சுட்டு போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஷூல செக் பண்ண மாட்டாங்க, பேக் இந்த மாதிரி விஷயம் தான் செக் பண்ணுவாங்கன்றதுக்கு அங்க ஒரு லேப்ஸ் ஆயிடும். மூணாவது இந்த இடத்துல ஒரு மெட்டல் டிடெக்டர் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இப்ப அதுக்குள்ள போகும்போது வேற ஏதாவது மெட்டல்னா ஓகே, இந்த விஷயங்கள் கூட முழுவதுமாக செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அங்க இருக்குதா இல்லையா? ஏன்னா ஒரு பாதுகாப்பானது எம்பிக்கள் இருக்கக்கூடிய பகுதி. அப்ப முழுவதுமா வந்து செக் பண்ணுவாங்கல்ல எல்லா இடத்துலயும். 2 விதமான செக்கிங் இருக்கு அதுக்கு. ஒண்ணு வந்து நீங்க டிஎஃப்எம்டின்னு சொல்லக்கூடிய டோர் ஃப்ரேம் மெட்டல் டிடெக்டர். நீங்க பாத்துருக்கீங்க, உள்ள போவீங்க ஒரு சவுண்ட் வந்து கொடுக்கும். எந்த அளவுக்கான மெட்டல் இருக்கோ அதை பொறுத்து அதை வந்து டிடெக்ட் பண்ணுவோம். இது ஷூக்குள்ள போகும் பொழுது அந்த இடத்துல வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல 2 பேர் 3 பேர் ஒன்னா வேகமா போயிட்டாங்கன்னா அப்பயும் மிஸ் ஆகும். நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்துருப்பீங்க, வச்சிருப்பாங்க. பட் அது மோஸ்ட் ஆஃப் டைம் அது சரியா பயன்படாது. ஏன்னா ஒரு 100 பேர் 200 பேர் ஒரே இடத்துல கிராஸ் பண்ணி போறாங்க, இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்தடுத்து போறாங்கன்ற போது அந்த மிஷினுமே வந்து திணறி போகும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ரெண்டாவது வந்து ஹேண்டில் மெட்டல் டிடெக்டர்னு சொல்லக்கூடிய உங்களை பிசிக்கலா செக் பண்றது. ஏர்போர்ட்ல பாத்துருப்பீங்க, நீங்க எல்லாத்தையும் வச்சுட்டு பிசிக்கலா செக் பண்ண வேண்டிய இது. இப்ப இந்த இடத்துல இப்ப இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்றதுனால நானும் ஓப்பனா பேசுறேன். உங்களுக்கு பர்ஸ், காயின், உங்களுடைய மொபைல் போன், அதாவது நீங்க தூக்கி எறியக்கூடிய பொருட்கள் எல்லாமே அவங்க வாங்கி அங்க போட்டுட்டு பாக்ஸ்ல வச்சுட்டு அதுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. நீங்க போகும்போது கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப அந்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கு. இவங்க பாதுகாப்புல இருந்தவங்க எங்க மிஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஷூ போட்டுட்டு அது உள்ள ஒரு கேவிட்டி ஒரு வெயிட் எடுத்து கிரியேட் பண்ணி அதை வச்சுட்டு வராங்கன்ற போது அந்த ஷூவை நீங்க ஒத்து கவனிக்கணும். அந்த ஷூ குறிப்பிட்ட மாதிரி ஏதாவது மாடிஃபிகேஷன் இருக்கா, இல்ல ரொம்ப புதுசா இருக்கா, இதெல்லாம் அந்த பாதுகாப்பு துறை இருக்கிற பார்வைகளுக்கே வந்து டக்குன்னு படணும். அந்த இடத்துல அவங்க தெளிவா மிஸ் பண்ணிருக்காங்க. இல்ல புரோட்டோகால் படி ஷூ எல்லாம் கழட்டி பெல்ட் எல்லாம் கழட்டிட்டு நீங்க உள்ள போகக்கூடிய ஒரு இது இருக்கணும். அந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ணிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருந்தது. ரெண்டாவது, நீங்க செக்யூரிட்டில ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா,
நீங்க பிசிக்கல் ஃப்ரிஸ்கிங்ல நீங்க பண்றீங்க, உங்களுடைய உடம்ப தொட்டு செக் பண்ணக்கூடிய அந்த முறையும் இருக்கு. இது நீங்க ரொட்டீனா அவங்க சேஞ்ச் பண்ணாம ஒரே பணியில அவங்க பண்ணிட்டே இருக்கும் பொழுது அந்த பணி சோர்வு ஏற்படும். இது நடக்கல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அலட்சிய போக்கும் சில பேருக்கு வரும். அது ஃபெட்டிக், நேச்சர் ஆஃப் த ஜாப். அந்த சான்ஸும் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் தெளிவா அந்த ஃப்ரிஸ்கிங்ல இவங்க தாண்டி உள்ள போனதுன்றது செக்யூரிட்டி ஃபெயிலியர். லேப்ஸ் கிடையாது, செக்யூரிட்டி ஃபெயிலியர். அடுத்தது இவங்க பார்வையாளர் அரங்கம் சொல்லக்கூடிய அந்த பப்ளிக் கேலரியில போய் உட்காடுறாங்க. இப்ப இது புது பார்லிமெண்ட்ல பப்ளிக் கேலரி டிசைன் பண்ணும் பொழுது மேபி அங்க ஸ்ட்ரக்சர்லாம் அவங்க இன்ஜினியர்ஸ் மிஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. இதுக்கு மேல தாண்டி வர மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு தடுப்பு போட்டிருக்கலாம். இல்ல ஒரு 8-10 அடிக்கு நீங்க கண்ணாடி தடுப்புகளோடு நீங்க போட்டிருக்கலாம். இப்போ நாங்க செக்யூரிட்டி கன்சல்டிங் பண்ணும்போது சில இடங்கள்ல சொல்லுவோம், இதுக்கு ஒரு 5 அடி மேல நீங்க வைங்க, தடுப்பு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரக்சரல் அங்க மிஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா தாண்டி எகிரி உள்ள குதிக்க முடியுது அப்படின்ற போது அங்க ஸ்ட்ரக்சரல் டிசைனே ஒரு இடத்துல மிஸ் ஆயிருக்கு. மேபி கிளாஸ் பேனல கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கலாம் அப்படின்றது நம்ம பார்க்கணும். 4வது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம், இதுவும் ஒரு பாதுகாப்பு குறைபாடு தான் நான் சொல்லுவேன். நீங்க வெள்ளுக்குள்ள பாத்தீங்க, பாராளுமன்றத்துக்குள்ள இந்த மார்ஷல்ஸ் இருப்பாங்க, அவை பாதுகாவலர்கள் சொல்லி வெள்ளை கலர் யூனிஃபார்ம் போட்டு பாத்திருப்பீங்க, அவங்க இருப்பாங்க. இவங்க எகிரி குதிச்சு உள்ள தாவி அதுக்கப்புறம் அந்த மேஜை மேல எல்லாம் ஏறி போற வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்ற கேள்வி வருது. அவங்க ரியாக்ஷன் டைம் என்னன்ற கேள்வி. இது ஒரு கிளியர் கட்டான ஃபெயிலியர். அப்படியே ஓகே, எதையோ மீறி தாண்டி உள்ள குதிச்ச வேகத்துக்கு நீங்க அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி யாராவது ஒருத்தங்க குதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இம்மோபிலைஸ் பண்றதுக்கு, அவங்க நகரடாம பண்றதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. நீங்க ஸ்டன் கன் யூஸ் பண்ணலாம். நீங்க ஸ்டன் கன் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஆளை கீழே சாய்க்க முடியும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அவங்க பேரலைஸ் ஆகி நிற்பாங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட விஷயங்களை யூஸ் பண்ணலாம். இல்ல பிசிக்கல் ஸ்ட்ரென்த் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓடி போய் 2 கையில போட்டு லாக் பண்றது, ஹேண்ட் கஃப், பல விஷயம் இருக்கு. நீங்க திரைப்படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்றது இவங்க இதெல்லாம் இங்க வாய்ப்பே இல்ல, ஒரு நார்மலா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற அந்த அலட்சிய போக்கு தான் நிச்சயமா அதை காமிக்குது. 4 லெவல்லயே ஃபெயிலியர் நான் பாக்குறேன். உள்ள அவை காவலர்கள் அந்த அளவுக்கு இருக்கிறாங்களா, பணியில தேவையான அளவுக்கு இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, கட்டடம் ரொம்ப பெருசு, அதாவது எம்பிக்கள் அளவை விட அதிகமா இருக்கு. அவங்க தாவி குதிச்சதே காலியான இருக்கைகள்ல தான் அவங்க குதிச்சிருக்கிறாங்க. அப்ப பெருசு. அப்ப இவங்க அங்கேருந்து அவங்கள பிடிக்கிறதுக்கான ஒரு தூரம், இது அதெல்லாம் பிரச்சனையா இருந்திருக்காங்க. இல்ல அதெல்லாம் இதை நம்ம சாக்கா சொல்ல முடியாது. பில்டிங் இதோட 100 மடங்கு பெரிய பில்டிங்கா இருந்தாலும் நீங்க செக்யூரிட்டி போட்டு அதை கவர் கொடுக்கணும்னா கொடுத்துதான் ஆகும். அதுக்கான முறைகள் இருக்கு. ஒரு 3 லட்சம் பேர் பார்க்கக்கூடிய கிரிக்கெட் மேட்சை பாதுகாக்கிறதுக்கும் முறைகள் இருக்கு. ஒரு அறையில ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் முறைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றோம், இப்போ ஒரு ஷாப்பிங் மால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க நாங்க ஒரு செக்யூரிட்டி ஆடிட் பண்ணும்போது இந்த வண்டிகள்லாம் கீழே உருந்து போகிறத நீங்க பாப்பீங்க. சோ அந்த எங்க நாங்க சொல்லுவோம்னா, அந்த ஒரு வண்டியில பிரேக் ஃபெயிலியர் ஆச்சு, இல்ல ஓட்ட தெரியாதவங்க யாரோ ஓட்டிட்டு வந்தாங்க, அந்த வண்டி இடிச்சிருச்சு. அப்ப அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்றத செக்யூரிட்டி கார்ட்ஸ் நாங்க கேட்போம். இது எல்லாமே இது பெருசா இருக்குது, அதனால இவங்க தப்பிச்சிட்டாங்கன்றதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அதற்கான பாதுகாப்பு முறைகள் நிச்சயமா இருக்கு. 2வது, பாராளுமன்றத்துக்குள்ள அவங்க அளவுக்கு அதிகமா இருக்கா, அது தேவைக்கு அளவா இருக்காங்கன்னா அளவுக்கு அதிகமா இருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சிஸ்டம் தனியானது. இதுல இப்ப டெல்லி போலீஸே உள்ள போனாலும் சபாநாயகரோட பர்மிஷன் இல்லாம உள்ள போக முடியாது. ஸ்பீக்கர் ஆபீஸ் பர்மிஷன் இல்லாம உள்ள போக முடியாது. ராணுவமே போனாலும் ஸ்பீக்கரோட ஆபீஸ் பர்மிஷன் இல்லாம உள்ள போக முடியாது. இது அங்க உள்ள இருக்கவங்க சிஐஎஸ்எஃப் ஓட ஒரு யூனிட் இருக்கு, சிஆர்பிஎஃப் ஓட ஒரு யூனிட் இருக்கு, ஃபயர் சர்வீஸோட ஒரு யூனிட் இருக்கு, ஒரு மெடிக்கல் யூனிட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 4 இப்ப புது பார்லிமெண்ட்ல தெரியல, இப்ப இதுதான் இருக்கும். அதோட கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. இவங்க மட்டும்தான் அங்க பாதுகாவல்ல இருக்க முடியும். தேவைக்கு அதிகமான அங்க ஆட்கள் வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்மளோட ஜனநாயகத்தோட மைய பகுதி அது நம்ம ஆட்சியாளர். சரி, இந்த இடத்துலதான் பாதுகாப்பு உதவியாளர் 2ஆம் நிலையில 72 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 9 பேர் மட்டுமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 69 பேர் இருக்க வேண்டிய பாதுகாப்பு உதவியாளர் முதல் நிலை பிரிவுல 24 பேர் மட்டுமே பணியில் இருக்கிறாங்க. 10 ஆண்டுகளா இது நிரப்பப்படாம இருக்குங்கிற குற்றச்சாட்டு சரியானதா? ரெக்ரூட்மெண்ட் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பெர்மனன்ட் ரெக்ரூட்மெண்ட்ல ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. இது சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப், பிஎஸ்எஃப் போன்ற துணை ராணுவ படைகள்ல இருந்து டெபுடேஷன்ல ஆளுக்களை கூப்பிடுவாங்க. நீங்க சிஆர்பிஎஃப்ல இருக்கீங்கன்னா உங்களோட டெபுடேஷன்ல உங்களோட உடல் தகுதி, உங்களோட கல்வி தகுதி, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்
அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவங்க 2 வருஷம் 3 வருஷம் போய் பணிபுரிவாங்க, திரும்ப வருவாங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா இது ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு போஸ்டிங் அப்படின்றது ஒரு பிரஸ்டீஜியஸான கௌரவமான ஒரு விஷயம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அதிகாரிகள், காவல்துறையில் இருக்கவங்க இந்த மாதிரி பேராமிலிட்டரியில இருந்து டெபுடேஷன் போயிட்டு வருவாங்க. இப்ப இந்த பர்டிகுலர் டைம்ல டெபுடேஷன் எவ்வளவு ஃபில் ஆச்சு அப்படின்றது நம்ம பார்க்கணும். பட் ஜென்ரலா பற்றாக்குறை அப்படின்றது நான் இது வரைக்கும் கேட்காத ஒண்ணு. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்றதான் எனக்கு தோணும். சரி சார், இப்போ நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாஸ் கொடுக்கிற ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு. இப்ப இவங்க 2 பேர் உள்ள வந்திருக்காங்கல்ல, இவங்க இந்த வளையத்துக்குள்ள இந்த போர்வையில தான் வந்திருப்பாங்களா, இல்ல இதை தாண்டி வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உள்ள வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்ல பாஸ் எல்லாம் நீங்க உள்ளே போக முடியாது. உங்களோட முதற்கட்ட சோதனையில ஃபர்ஸ்ட் நீங்க மெயின் கேட்ல என்டர் ஆகும் பொழுது தனியா ஒரு இடத்துல பார்க்கிங் இருக்கு, அங்க வண்டியை நீங்க நிறுத்திட்டு நிறைய இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் நான் டெல்லியில இருக்கும்போது வருவாங்க, என்னோட நண்பர்கள் வருவாங்க, போட்டோ எடுக்கணும்வாங்க. நான் போய் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல பார்லிமெண்ட்ல 2 போட்டோ எடுப்போம். பட் நீங்க உள்ள போகணும் அப்படின்னா நீங்க முதல் கேட்ல நீங்க எதுக்கு போறீங்க அப்படின்ற போது நான் பார்வையாளரா உள்ள போறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் காமிங்க அப்படிம்பாங்க. அந்த எம்பிக்களுடைய அந்த நம்பர் இருக்கு, கியூஆர் கோடு எல்லாம் இருக்கு, அந்த டிஜிட்டல் பார் கோடு எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அவங்க செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புவாங்க. நீங்க உள்ள போனோம்னா உள்ள ஒரு ஆபீஸ் இருக்கும். அந்த ஆபீஸ்ல உங்களுடைய அடையாள அட்டை, ஆதார் மற்றும் ஓட்டர் ஐடி போன்ற அடையாள அட்டையை வைத்து அப்புறம் எந்த எம்பி கொடுத்துருக்கிறாரோ அதை 2ஐயும் கம்பேர் பண்ணுவாங்க. பார்த்து உங்களோட முகத்தை போட்டோ எடுப்பாங்க. அதன் பிறகுதான் அந்த பாஸ் இஷ்யூ பண்ணணும். அதை தாண்டிதான் நீங்க பாஸ் இல்லாம நீங்க உள்ளே போகவே முடியாது. இல்லாட்டி உங்களுக்கு அந்த ஐடி இருக்கணும். பாதுகாப்பு துறையில இருக்கீங்க, இதுல இருக்கீங்க, உங்களோட ஐடி இருக்கும், ரிப்பன்ஸ் தனித்தனி கலரா இருக்கும். எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போயிட முடியாது. அந்த அளவுக்கான முறைகள் அங்க இருக்கு. நிச்சயமா இவங்க பாஸ் வாங்கிட்டு தான் போயிருக்கிறாங்க. இப்போ இனிஷியலா விசாரணைகள் தெரியல வருது, இவங்க 6 பேருமே உள்ள போகணும். 4 பேர் தான் நம்ம கண்ணுக்கு தெரியாங்க. 4 பேருமே உள்ள போனோம் அப்படின்ற ஒரு இதுதான் இருந்திருக்கிறாங்க. பட் பாஸ் இவங்களுக்கு 2 தான் கிடைச்சிருக்கு. பாஸ் கிடைச்சது அந்த மைசூர்ல இருந்து அந்த கேலரியில இருந்து உள்ள இருந்து ஒருத்தன் இது பண்ணா பாத்தீங்களா, அந்த கேனை ஓபன் பண்ணா அந்த பையன் தான் இந்த பாஸை வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரியுது. நிச்சயமா இப்ப விசாரணையில கண்டிப்பா தெரியும். இப்ப இது 4 வேற 6 பேருமே வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க. சரி, இப்ப இவங்க நிச்சயமா இந்த ஒரு எம்பிட்ட மட்டும் இல்ல, நிறைய எம்பிட்ட நிச்சயமா ட்ரை பண்ணிருப்பாங்க. இப்ப அது இவங்களுடைய அடுத்தடுத்த விசாரணைகள்ல யார் இடத்துல அப்ரோச் பண்ணாங்க, எது மூலியமா இது நல்லா நடந்துச்சு, இவங்க எல்லாம் எப்படி ஒன்னா இருந்தாங்கன்றது விசாரணையில கண்டிப்பா தெரியும். சரி, இப்ப பாஸ் வாங்கிட்டு உள்ள போறாங்க. இப்ப நான் சொல்ற மாதிரியே நீங்க இந்த புரோட்டோகால் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும் இல்ல ஜேர்னலிஸ்டா இருக்கணும், இதுல ஏதாவது ஒரு போர்வையில உள்ள பாஸ வாங்கிட்டாங்க, அவங்க தப்பா வாங்கிட்டாங்க. வாங்கி அடுத்தடுத்த கட்டத்துக்கு இவங்க மூவ் பண்ணும்போது எந்த இடத்துல இவங்க மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும், அந்த இடத்த நம்ம லூஸ் பண்ணி விட்டுருக்கோம். செக்கிங்ல தான், பிசிக்கல் ஃபிஸ்கிங்ல இவங்க ஷூ கொஞ்சமா ஷூல வச்சு எடுத்துட்டு வராங்கன்ற செய்தி வருது. இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கவங்க யாராவது கொடுத்துருக்கு, யாராவது ஒருத்தர் ஏற்கனவே அதை பிளான் பண்ணிருந்து இவங்களுக்குள்ள இருந்து கொடுத்ததுக்கான வாய்ப்பும் இருக்கு. 2மே நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. பட் ஷூ அப்படின்றது இப்ப தெளிவாயிருக்கு. அதுக்கான புகைப்படங்களை நம்ம பாக்குறோம். இது இப்ப தடுக்கப்படணும் அப்படின்னா அந்த பிசிக்கல் பாயிண்ட் பெரியரை தாண்டி இவங்க போயிருக்கூடாது. அங்கேயே இவங்களை பிடிச்சிருக்கணும். அங்கதான் இவங்க மிஸ் பண்ணிருக்காங்க. 2வது, பார்வையாளர்கள் கேலரியிலுமே சிசிடிவிஸ் இருக்கு. இப்போ ஒருத்தன் எகிரி குதிக்கிறான், ட்ரை பண்றான் அப்படின்ற போது அங்கேயும் பாதுகாவலர்கள் இருக்கணும். அந்த பாதுகாவலர்கள் பக்கத்துல இருந்து இவன் ஒருத்தன் எகிரி குதிக்க ட்ரை பண்றான்னு நீங்க ஓடி போய் அவனை பிடிக்கலாம். சோ அதுவுமே மிஸ் ஆயிருக்கு. டோட்டலா இது நான் சொல்லுவேன், ரொம்ப ஒரு அலட்சியமா இருந்திருக்காங்கன்றதான் என்னோட ஒரு அனாலிசிஸ். அப்போ பார்வையாளர் மாடத்துக்கு பக்கத்துலயும் இந்த காவலர்கள் நின்றுக்கணும், கண்டிப்பா நிக்கணும். இப்ப அந்த பார்வையாளர்களுக்கு நடுவுல யாரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, இல்ல அதே ஒரு அசம்பாவிதம் நடக்குது, இல்ல யாருக்கும் மருத்துவ உதவி தேவைப்படுது, யாரும் இருந்தாதானே நீங்க பாப்பீங்க. சோ அதுவுமே ஒரு கிளியர் கட்டா ஒரு கேள்வி எழுப்புறாங்க. யாருமே இல்லையா, இல்ல இருந்து அவங்களால ரியாக்ட் பண்ண முடியலையான்னு தெரியல. இப்ப நீங்க தாண்டி ஜம்ப் பண்ணி போறீங்க அப்படின்னா உங்களை மானிட்டர் பண்றதுக்கு இந்தியாவுடைய பல பகுதிகள்ல அங்க ஆளுங்க வராங்க. சோ அந்த இடமே நிச்சயமா மானிட்டர் பண்ணிருப்பாங்க. அது எங்க மிஸ் ஆச்சுன்றது தெரியல. சார், இப்போ இதுக்கு அடுத்த கட்டமா நம்ம பார்க்கும்போது இவ்வளோ பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு சொன்னா கூட இது நடத்துனது, இது உள்ள கோஷம் எல்லாம் போட்டிருக்கிறது சர்வாதிகாரத்தை விட்டொழி அப்படிங்கிற மாதிரிதான் கோஷங்கள் எழுப்பப்பட்டதா இப்ப நமக்கு முதற்கட்ட தகவல்லாம் நமக்கு வருது. அப்போ இது அந்த 6 பேரு இது சாதாரணது, இந்த ஏதோ மணிப்பூருக்கு எதிராக அவங்க போராடுறாங்க, மணிப்பூருக்கு ஆதரவா போராடுறாங்க, இப்படி மட்டும் நம்ம எடுத்துட்டு போயிட முடியுமா, இல்ல இது வேற ஏதாவது விஷயத்துக்கான குறியீடா நம்ம பார்க்க முடியுமா? நிச்சயமா இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. வேலை வாய்ப்பின்மைக்காக இப்ப நீங்க வேலை இல்லைன்னு யாராவது அந்த ஒரு பெண்மணி தன்னை ஸ்டூடெண்ட்னு சொல்றாங்க. 42 வயசு அவங்களுக்கு. 42 வயசுல எந்த கல்லூரியில போய் படிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. 2வது, இப்ப அவங்க வேலை இல்லை அதனால கோவத்துல பண்ணிட்டாங்க அப்படின்னா
நீங்க இருக்கிறது பஞ்சாப், ஒருத்தர் இருக்கிறது லக்னோ, மூணாவது இருக்கிறது மகாராஷ்டிரா, நாலாவது ஒருத்தர் இருக்கிறது வந்து கர்நாடகா. நீங்க 4 பேரும் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசி அதுக்கப்புறம் நீங்க டெல்லி கிளம்பி வந்து உங்களுடைய மொத்த எதிர்காலமே போயிரும் அப்படின்னு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு தற்கொலைக்கு சமமான ஒரு முடிவு தான். பாராளுமன்றத்துக்குள்ள போய் இப்படி பண்ணா என்ன நடக்கும்ன்றது இவங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் படிச்சவங்க தான். அதுக்காக நான் இவ்வளவு பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்றதெல்லாம் வந்து இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவுமே வந்து இதுவா இல்லை. இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரேம் பண்ண மாதிரி சொல்லி கொடுக்கப்பட்டு சர்வாதிகாரம், வேலை வாய்ப்பின்மை, வறுமை, இதெல்லாம் நீங்க வர எந்த நாட்டுல போனீங்கனாலும் எந்த காலகட்டத்திலுமே இது எல்லாமே இருக்கதான் செய்யும். வறுமை இருக்கதான் செய்யுது, அதுக்கெல்லாம் கடந்து போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு நிச்சயமா இதுக்கான வேலிட் ரீசனா தெரியல. இவங்க 6 பேர் எப்படி சந்திச்சாங்க அப்படின்றதுக்கு இப்போ இனிஷியலா இவங்க வந்து பகத்சிங் ஃபேன் கிளப் அப்படின்ற ஒரு இதுல ஃபேஸ்புக் பேஜ்ல இவங்க எல்லாம் ஒன்னா மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு வருஷமா இதை பத்தி பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. இதுக்கு பார்லமெண்ட்டுக்கு ஏற்கனவே கிட்ட வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விசாரணையில கண்டிப்பா வெளியில வரும். பாராளுமன்றத்துல செக் பண்ணும் போது ஷூவை செக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் கேள்வி, இதுக்கு முதல்ல ஆன்சர் வந்து ஆகணும். இது வந்து உள்ள செக்யூரிட்டி சிஸ்டம் தெரிஞ்சவங்க தான் இதை வந்து இது பண்ண முடியும். கரெக்டுங்களா? ரெண்டாவது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஷூரா தெரிஞ்சிருக்கு. ஜென்ரலா ஒரு ஆணும் பெண்ணும் இடத்துல போறாங்கன்னா பெண் மேல ஒரு பாதுகாப்பு, அந்த சந்தேகம் அப்படின்றது கம்மியா இருக்கும். அப்ப நீங்க உள்ள போயிருக்கீங்கன்னா பெண் அமைச்சிருக்கலாம். பட் என்னன்னா அவங்களால எகிரி குதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு இது இருக்குது. சோ இவங்க 2 பேரும் ஆண்கள் தான் வந்திருக்கிறாங்க. 2 பேருமே சின்ன பசங்க. அதாவது சின்ன பசங்க சொல்ல முடியாது, 20-25 வயசுல உள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அவங்க. இவங்க உள்ள குதிக்கக்கூடிய இதுல அவங்க உடல் வாகு, இது வந்து நான் அவங்களோட ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ணி சொல்றேன். நானு எனக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்றேன். ஏன்னா அனாலிசிஸ் கரெக்டா இவங்க வந்து எகிரி குதிக்கக்கூடிய உடல் வாகு, அதுக்கு உண்டான திறன் இருக்கவங்க தான் சூஸ் பண்ணிருக்காங்க. இது தெளிவாவே தெரியுது. எகிரி குதிச்ச பையன், அந்த மகாராஷ்டிரா வெளியே இருந்த பையன் வந்து அவன் இது பண்ணவன் மகாராஷ்டிரால இருந்து வந்தாங்க. அவன் 10th +2 முடிச்சுட்டு காவல்துறைக்கும் ராணுவத்துக்கும் ட்ரை பண்றேன்னு எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருக்கான் அவங்களுக்கு. இவங்க உள்ள இருக்கவங்க எல்லாருமே படிச்சவங்க தான். சோ இது எல்லாமே நீங்க கோர்வையா பாத்தீங்கன்னா நிச்சயமா இவங்க பின்னாடி ஏதோ ஒரு அமைப்போ ஏதோ ஒரு இது இருக்குது. இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வா வந்து 4 பேர் வந்து இது நம்ம இந்த ரங் தே பசந்தி படம் மாதிரி கிடையாது. ஒரு 5 இளைஞர்கள் கோவப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க, நிச்சயமா கிடையாது. இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி வேலை இருக்கு. இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு இயக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, நிச்சயமா இருக்கு. இப்ப வரக்கூடிய செய்திகள் படி ஒருத்தர் அந்த கர்நாடகால இருந்து வந்த பையன் வந்து SFIயோட மெம்பர் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. அந்த பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பொண்ணு வந்து ஃபார்ம் ப்ரொடெஸ்ட்ல ஏற்கனவே இருந்தா. தனக்கு படிப்பு வேலை வேணும் அப்படின்றவங்க, அரசாங்க வேலை வேணும்ன்றவங்க ஜென்ரலா அந்த கோர்ட் கேஸ் எல்லாம் போய் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி இருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஆக்டிவா ஃபார்ம் ப்ரொடெஸ்ட்ல 2020 கலந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க போராட்டம் பண்ணக்கூடிய மாணவர்கள் வேற மனநிலையில இருப்பாங்க. படிச்சுன்னா அரசு வேலைக்கு போகணும் அப்படின்ற போது நான் என் மேல எந்த பிளாக் மார்க்கும் வரக்கூடாது, போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு வெரிஃபிகேஷன்ல ஃபெயில் ஆகலாம்னு இருக்கும். சோ இது எல்லாமே முன்னுக்கு பின் நடனதா இருக்கு. நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆர்கனைஸ்டா இவங்க எல்லாம் இயக்கக்கூடிய ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு அமைப்போ பின்னாடி இருந்திருக்காங்கன்றத என்னோட. சரி, இப்ப மொத்தமா பார்க்கும்போது இவங்க மொத்தம் 6 பேரு அப்படிங்கறத சொல்றது. 2 பேரு தலைமறைவா இருக்காங்க இல்லையா? 4 பேர் 5 பேர் பிடிச்சிட்டாங்க. இதுல வந்து இவங்க ஆமா, இதுல 4 பேர் அப்பே ஸ்பாட்லயே அரெஸ்ட் ஆயிட்டாங்க. வெளியில 2 பேர், உள்ள 2 பேர். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண விஷால் நினைக்கிறேன் ஏதோ ஒரு பேரு. இவங்களுக்கு வீடு கொடுத்தது குடுகாவல். அந்த இடத்துல நான் இருந்திருக்கேன். இவங்க எந்த இடத்துல சொல்றாங்களோ அந்த இடத்துல பக்கத்து ஏரியால தான் நான் இருந்தேன். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வீட்டோடைய ஓனர் அவர் தான் இவங்க எல்லாரையும் வந்து அசம்பிள் பண்ணிருக்காரு. அவரு ஒன்னும் தச்சு போயிட்டாரு, ஒன்னும் வர முடியல, அவரை பிடிக்க முடியல. ஹண்ட்ல இருக்காங்க. அவரோட ஒய்ஃப வந்து டீடைன் பண்ணிருக்காங்க. சாரி, அவரையும் அவர் ஒய்ஃபையும் டீடைன் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். இவங்களை கொண்டு வந்து விட்டது. அதுக்கப்புறம் இந்த இது நல்லா கவனிங்க, இந்த நடவடிக்கை எல்லாத்தையுமே வீடியோ கேப்சர் பண்றதுக்கு இன்னொரு 5வது நபர் இருந்திருக்காரு. அவர் தான் படிச்சிருக்காங்க. சோ இது கிளியர் கட்டா சென்சேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத இவங்களோட கோர் அப்ஜெக்டிவா இருந்திருக்கு. உலக அரங்குல இதை வந்து ஒரு அசிங்கத்தை கொண்டு வரணும், ஒரு பெரிய ஒரு தலைப்புச் செய்தி எல்லா இடத்துலயும் பேசப்படணும் அப்படின்றதா இவங்களோட அப்ஜெக்டிவா இருந்திருக்குது. அதுல 6 பேர்ல நம்ம 6வது நம்பரையும் இப்ப அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்றது நினைக்கிறேன். இல்ல, நீங்க சொல்றது பார்த்தா சார், அவங்களுக்கு நோக்கம் வந்து பெரிய விஷயமா பேசப்படணும், உலக அரங்குல இந்தியாவை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் இருக்குமாங்கிறதே சந்தேகமா இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், இதுல வந்து வெறும் நீங்க புகை கொண்ட அந்த இதை வந்து கலர் புகையை வீசிட்டு இதுல வந்து அரெஸ்ட் பண்ணுனா என்ன நடக்கும், அடுத்த கட்ட விசாரணை எப்படி போகும், அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது தெரியும். அப்ப இது வந்து வெறும் எதிர்ப்பை காட்டுறதுக்கு இதுதான் வழிங்கிறதே கிடையாது நாட்டுல. அப்ப இதையும் மீறி இதை ஏதோ செய்யணும் அப்படிங்கும் போது இது வேற விதமான ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்களா? இது மட்டும் கிடையாது, நாங்க என்ன வேணாலும் எங்க வேணாலும் வந்து செய்வோம் இந்தியாவுக்குள்ள,
அப்படிங்கிற ஒரு மறைமுக நிச்சயமா எச்சரிக்கை நிச்சயமா அது. நிச்சயமா உங்களுடைய பாதுகாப்பு அவ்வளவு உறுதியானது கிடையாது. எங்களால நினைச்சா பண்ண முடியுன்ற செய்தியும் அதுல இருக்கு. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இந்த காலிஸ்தான் தீவிரவாதி குர்பவந்த் சிங் பன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது உங்களுடைய பாராளுமன்றத்தோட அஸ்திவாரத்தை நான் அசிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு த்ரெட் ஒன்று வந்தது. பாராளுமன்றத்துல நான் குண்டு வைப்பேன் அப்படியான முறையும் கிடையாது. ஏன்னா அமெரிக்கால நீங்க குடிமகனா இருக்கக்கூடிய அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு வக்கீலா இருக்கிறதுனால அந்த வேர்ட்ஸை கரெக்டா யூஸ் பண்றாங்க. அப்படிப்பட்ட த்ரெட்ல என்னோட நண்பர்கள், டெல்லியில இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதை பத்தி பேசும்பொழுது பாதுகாப்புத்துறையில இருக்காங்க, அந்த புகை வந்து மஞ்சள் கலர் புகை, அவங்க மஞ்சள் கலர் பொடியை தான் வந்து காலிஸ்தானிகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது அப்படி இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. பட் இது எல்லாமே இவங்க விசாரணையில இவங்களுடைய டிஜிட்டல் எவிடன்ஸ், அவங்களோட மொபைல் போன்ஸ், அவங்க யார் யார்கிட்ட பேசினாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் நாளைக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் இது தெளிவான இது ஒண்ணு தெரியும். பட் நீங்க நீங்க இப்படி கூட பாருங்க, இவங்க ஒரு யாரையும் கொல்லணுன்ற நோக்கத்தோட வரல அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஆயுதங்கள் ஒரு ஒரு வெப்பனோ இல்ல வந்து ஒரு உயிர் த்ரெட்டன் பண்ற ஒரு விஷயம் கிடையாது. பட் இப்போ இந்த கேனுக்கு பதிலா ஒரு பாய்சன் கேஸ் இருக்கக்கூடிய ஒரு கேன் எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்ற போது நிச்சயமா இது வந்து ஒரு ஒரு பேராபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ நம்ம இதுல அந்த அந்த த்ரெட் இருக்கோ இல்லையோ பாதுகாப்பு அமைப்புகள் அதை அப்படிதான் எடுத்துட்டு தான் பார்ப்பாங்க. அப்படிதான் பார்த்தாகணும். சாதாரணமா 2 பேரால ஒரு 4 பேர் வந்து இருக்காங்க, அவங்களால ஒரு கான்ஸ்பிரசி பண்ணி உள்ள வர முடியுது அப்படின்னா, இதுலயே தேர்ந்த ஒரு தீவிரவாத இயக்கமோ ஒரு கேங்ஸ்டர்ஸோ வந்து இதை வந்து ஒரு ஆர்கனைஸ்டா இதை பண்ணக்கூடியவங்க எவ்வளவு ஈஸியா வர முடியும்ன்ற அந்த த்ரெட் லெவல் வந்து கண்டிப்பா இருக்கு. அதை நம்ம வந்து ஒதுக்கவே முடியாது. பட் நிச்சயமா பல கோணங்கள்லயும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஜாயிண்ட் இன்ட்ராகரேஷன் போயிட்டு இருக்கு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஊப்பா சார்ஜஸ் வரை இவங்க மேல போட்டிருக்காங்க, ஆன்டி டெரர் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் ரொம்ப ஒரு எஃபிஷியன்டான ஃபோர்ஸ் தான். அவங்க கூட என்ஐஏ, சிபிஐ போன்ற பல அமைப்புகள் வந்து விசாரணைகள்ல கூட்டு விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இதை பத்தியான டீடைல் நிச்சயமா ஒரு என்ன நடந்தது அப்படின்றது நிச்சயமா நாட்டு மக்களுக்கு தெரியணும். ஹோப் இந்த கேஸ் சீக்கிரம் கன்க்ளூட் ஆகி இதற்கான சார்ஜ் ஷீட் வரும்போது நம்ம இதை பத்தி டீடைலா பேசலாம். சார், இன்னொரு டவுட்டும் இருக்கு. இப்ப வந்து பாராளுமன்றத்துக்குள்ள அந்த பார்வையாளர் மாடத்துல 2 மணி நேரம் தான் இருக்கிறதுக்கான அனுமதி இருக்கு. இவங்க 2 மணி நேரத்துக்குள்ள அவங்க வந்து வெளியேற்றப்படணும். இந்த இடத்துல வெளியேற்றப்படல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் இவங்களுக்கு ரிலேட்டடான பர்சன்ஸ் உள்ளுக்குள்ள ஊழியர்களாகவோ இல்ல வேற விதத்திலேயோ ஊடுருவி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதான் சொல்றேன், நம்ம இன்சைடர் ரோல் எனக்கு இருக்குன்ற எனக்கு சஸ்பிஷன் இருக்கு. நம்ம விசாரணை முடிஞ்ச பிறகுதான் தெரியும். அதுல எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய அந்த ஒரு பாயிண்ட் வந்து செக்யூரிட்டி ஆங்கிள் பாத்தீங்கன்னா தெரியும். இவங்க எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க, ஆனா ஷூவை செக் பண்ண மாட்டாங்கன்றத பேஸ் பண்ணி தான் அவங்க அந்த பிளானே பண்ணிருக்காங்க. அப்போ உள்ள இருக்கக்கூடிய யாரோ இல்ல அந்த ப்ராசஸ் தெரிஞ்ச யாரோ இதை வந்து சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க பார்வையாளர் கேலரியில 2 மணி நேரத்துக்கு மேல அங்க இருக்கக்கூடாது, அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அது ஓவர் சைட்டா இல்ல டெலிபரேட்டா பண்ணிருக்காங்களா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு இப்ப கேள்விப்படுற வரைக்கும் அந்த எம்பி அவர்களுடைய உதவியாளர் இந்த பாச கொடுத்தவர் அவரையுமே இப்ப விசாரணைக்கு உட்படுத்திருக்காங்க. சோ எல்லா ஆங்கிள்லயும் இதை பார்த்தாதான் நிச்சயமா அதுக்கு உண்டான என்ன இதுன்றது தெரியும். சரி, இப்ப இந்த எம்பி பாஸ் கொடுக்குறாங்கல்ல, இப்ப அவங்களுக்கான அந்த பொறுப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இப்ப அவங்க பிஏ சொல்றாங்க அப்படிங்கிறதுனால அவங்க சைனிங் அத்தாரிட்டி மட்டும் இருக்குமா அந்த பொறுப்ப? இல்ல வேற ஏதாவது அவங்க வந்து செக் பண்ணி தான் அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? மேம், அதாவது நீங்க ஒரு ஒரு எம்பிட்ட போய் நீங்க ஒரு கெசட் ஆஃபீஸர் கையெழுத்து வாங்குறீங்க அப்படின்னா, இப்ப எங்கிட்ட நான் சர்வீஸ்ல இருக்கும்போது நிறைய பேர் வந்து சர்டிபிகேட் அட்டஸ்டேஷன் வேணும்னு கேட்பாங்க. நான் ஒரிஜினல் பார்க்காம கையெழுத்து போட மாட்டேன். நம்பிக்கையில பேர்ல இருக்கலாம் எனக்கு சொந்த இதுல, பட் உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு எதுவும் இல்லைன்னா அந்த ஒரு கான்பிடன்ஸ்ல பண்ணலாம். ஏன்னா நான் கையெழுத்து போடக்கூடிய எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இப்ப இவங்க வந்து இந்த பாஸ் விஷயம் வந்து ரொம்ப ஒரு லாஸ்ட் ப்ரையாரிட்டி ஒரு எம்பியை பொறுத்த வரைக்கும், அவங்க பெரிய லெவல்ல கிடையாது. ரெண்டாவது இப்ப சோசியல் மீடியாலே போட ஆரம்பிச்சிட்டாங்க, பாஸ் வேணும்னு எங்கிட்ட சொல்லுங்க, யாராவது பார்லிமெண்ட் போகணும் எங்க கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இது ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. சோ நிச்சயமா ஒரு பெரிய லெவல் சீரியஸா இது பண்ணக்கூடியது. நீங்க ஆக்சுவலா உங்க தொகுதியில அங்க இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியரோ இல்ல உங்க கட்சியை சேர்ந்தவங்களோ இல்ல உங்களுடைய அரசு அமைப்புல இருந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பிரின்சிபலோ யாரோ ஒருத்தர் வந்து என்னுடைய மாணவருக்கு எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க வெரிஃபை ஆகும். பட் இந்த கேஸ்ல இந்த குறிப்பிட்ட நபர் தான் இந்த எம்பிக்கு தொடர்ந்து போன் பண்ணிருக்காரு. அவங்க ஆபீஸ் பண்ணி நான் இந்த தொழில் இருக்கேன் சார், நான் மைசூர்ல இருக்கேன், எனக்கு இந்த பாஸா கொடுங்கன்னு. சோ நிச்சயமா இந்த இடத்துல அவங்க சீரியஸா இல்ல. இவருன்னு மட்டும் இல்ல, எத்தனை பேருக்கு வந்து இதுல சீரியஸா இருப்பாங்க, யாரு வெரிஃபை பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியல. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் வேணும். ஏன்னா நீங்க பாராளுமன்றத்துக்குள்ள யாரும் அனுப்புறீங்க அப்படின்ற போது ஒரு
போலீஸ் வெரிஃபிகேஷனாவது பேசிக் வேணும். காவல் நிலையத்துல நீங்க யார் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குறிப்பிட்ட நபர் இப்போ அந்த மைசூர்ல பாஸ் வாங்கின இந்த நபர், அரெஸ்ட் ஆன இந்த நபர் வந்து இவருக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு குற்றப்பின்னணியும் இருக்கிற மாதிரி தெரியல இது வரைக்கும். ஆமா, இந்த சிஸ்டத்தை மாத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. எந்த குற்ற பின்னணி எதுவும் இல்லாம அந்த மாதிரி ஆட்களா தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க. ஒண்ணு அந்த மாதிரி பிளானிங்கா இருந்தா அப்படி அனுப்பியிருக்கணும். இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் இந்த ப்ராசஸ் தப்பு. அதாவது எம்பிக்களே இப்ப அவங்களும் எப்படி போய் செக் பண்ண முடியும்ன்றது இருக்கு. ஒரு தொகுதியில 10 லட்சம் பேர் இருக்காங்க, 5 லட்சம் ஒரு தொகுதிக்கு மினிமம் இருக்கிறாங்க. இப்ப அவங்க எப்படி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நிச்சயமா ஆன்லைன் முறை தான் வேணும். அவங்க யாரு என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். இது எல்லாம் தாண்டி இந்த பாஸ்ன்றது ஓகே. இப்ப அந்த எம்பிக்கு வந்து இந்த குறிப்பிட்ட நபர் பக்கத்து வீட்டுல இருக்காருன்னு வச்சுக்கோம், கண்டிப்பா ஒரு நட்பு இருக்கும், கேட்டாரு கொடுத்தாங்க. இப்ப அவர் போய் அந்த மாதிரி பண்ணிட்டாரு. இப்ப அவர் குற்றப்பின்னணி கிடையாது. இப்ப நீங்க எம்பியை மட்டும் பிளேம் பண்ண முடியாது. மெயின் பிரச்சனை வந்து அங்க ஃபிஸ்கிங் பண்ணவங்க செக்யூரிட்டி செக்ல தான் மிஸ் ஆயிருக்கு. எம்பி அப்கோர்ஸ் இது வந்து ரேண்டமா கொடுத்துருக்க கூடாது, பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணி கொடுத்துருக்கணும். அதுதான் அவங்களால பண்ண முடிஞ்சது. சோ நிச்சயமா இந்த ப்ராசஸ் வந்து எல்லா இடத்துலயுமே டைப் பண்ண வேண்டிய ஒரு சினாரியோ தான் இப்ப நம்ம இருக்கு. இந்த பாதுகாப்பு குறைபாடுக்கு இப்ப யாரு பொறுப்பேற்றுக்கிறது சார்? நீங்க டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு மொத்தமே வந்து சபாநாயகர் அவருடைய கண்ட்ரோல், நேரடி கண்ட்ரோல்ல வருது. அவருக்கு கீழே வந்து ஐபிஎஸ் ரேங்க் அதிகாரிகள் நிறைய இருப்பாங்க. அந்த ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி, அந்த இன்சார்ஜா இருக்கக்கூடிய அவர் தான் இதுக்கு வந்து முதல் பொறுப்பு ஏற்கணும் அப்படின்றத மாற்றிக்கிறதுக்க முடியாது. ரெண்டாவது இதுல உளவுத்துறையோட ஆங்கிளையும் பார்த்தாகணும். ஏன்னா இப்ப நீங்க இஸ்ரேல்ல அந்த சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்த யூத பண்டிகை அன்னைக்குதான் அவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்துச்சு. நான் அன்னைக்கு ஒரு சொல்லியிருந்த முக்கியமான டேட்ஸ் வந்து நீங்க மறக்கவே முடியாது. ஜனவரி 26 இருந்தாலும் சரி, ஆகஸ்ட் 15 இருந்தாலும் சரி, டிசம்பர் 13 போன்ற நாட்கள் வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான நாட்கள் நம்மளுக்கு. அந்த நாட்டுல அந்த மாதிரி இதுல இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா பார்ப்பாங்க. அப்போ இதுல இன்னொரு கேள்வியும் எழுது, பட் இதை டீக்ளாசிஃபை பண்ணுவாங்கன்னு தெரியல. உளவுத்துறை இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு அலர்ட் பண்ணி அதை மீறி இவங்க இருந்திருந்தா அது இவங்களோட தப்பு டோட்டலா. இல்ல உளவுத்துறைக்கே அப்படி ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னாலும் உளவுத்துறையும் அவங்களோட பணிகளை இன்னும் கூர்ந்து பார்க்க வேண்டிய தருணத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்ப ஆக மொத்தம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இனிமேலாவது எந்தெந்த இடங்கள்ல நம்ம இன்னும் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு? நான் பாக்குற வரைக்கும் குறிப்பா அரசியல்வாதிகள், பொலிட்டீஷியன்ஸ், எம்பி, எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ் வந்து இப்ப பிரதமரே எடுத்தீங்க அப்படின்னா அவருக்கு எஸ்பிஜி செக்யூரிட்டி இருக்கு. சில இடங்கள்ல அவர் மக்களோட ரொம்ப நெருங்கி போறதை நீங்க பாப்பீங்க. இப்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது சேஃப் கிடையாது. இப்ப முதலமைச்சர் இருக்காரு, ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா அது வந்து மக்கள் இல்ல ஒரு முதலமைச்சர் கிட்ட வந்து பேசல அப்படின்ற மாதிரி பாப்பா. அது வேற. நான் பாதுகாப்பு கண்ணோட்டத்துல சொல்றேன். முக்கிய தலைவர்கள் அட்லீஸ்ட் இவங்களாவது சேஃபா இருக்கணும். எம்பிக்கள், எல்லா எம்பிக்களோட ஒரு முக்கிய தலைவர்கள் அவங்க செக்யூரிட்டியில பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப செக்யூரிட்டி உங்களுடைய க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் குரூப் நம்ம சொல்லுவோம், சிபிஜின்னு சொல்லுவோம், அவங்க தாண்டி போய் நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்றது நிச்சயமா சேஃப் கிடையாது. ரெண்டாவது, நம்மளுடைய வரலாற்றுல முக்கியமான நாட்கள் இருக்கு. அந்த முக்கியமான நாட்கள் நல்ல நாட்களும் இருக்கு, சில கருப்பு நாட்களுமே இருக்கு. இது பொற்கோவில் நுழைஞ்ச தினமா இருக்கட்டும், இல்ல வந்து ஜனவரி 26 இருக்கட்டும், ஆகஸ்ட் 15 போன்ற பல முக்கியமான செக்யூரிட்டி அலர்ட்டுக்குன்னே ஒரு தனியான கேலண்டர் இருக்கு, தினங்கள் இருக்கு. அந்த இடத்துல நீங்க வந்து செக்யூரிட்டி டைட்டா இருந்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. 10 வருடமா எதுவும் நடக்கல, அதனால இப்ப எதுவும் நடக்காது, இல்ல நம்ம ஜெனரலா சொல்லுவோம் தமிழகம் ஒரு அமைதி பூங்கா, இங்க எதுவுமே நடக்காதுன்ட்டு. அப்படி இருக்க முடியாது. பாதுகாப்பு விஷயத்துல நீங்க அப்படி இருக்கவே முடியாது. அந்த பாயிண்ட்ல இது வரைக்கும் எதுவும் நடக்கல, அதனால இப்ப எதுவும் நடக்காதுன்னு நம்ம கிளியரா பார்த்துட்டோம். 22 வருஷம் முன்னாடி அதே நாள்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயத்த அவங்க செஞ்சு காமிச்சிட்டாங்க, ஆயுதங்கள் இல்லாம, உயிர் சேதம் இல்லாம. சோ அந்த மாதிரியான இதுல வந்து பாதுகாப்பு அமைப்புகள் நிச்சயமா லெத்தார்ஜிக்கா இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த களப்பணியில ஈடுபடக்கூடிய காவலர்கள், இந்த பேகேஜ் ஸ்கிரீனிங், இவங்களோட ரொட்டேஷன் வந்து ஃபாஸ்டா இருக்கும். இல்லைன்னா அது வந்து ஒரு போரிங்கா ஒரு மாதிரி மொனாட்டனஸான ஜாப். என்னதான் கடைசியில பாத்தீங்கன்னாலும் அதே ஒரு மனிதனாலதான் போய் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தான் போய் அவங்க வேலை செய்ய போறாங்க. அவங்களோட மனசோர்வு அப்படின்றது இருக்கு. அந்த ரொட்டேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இவங்களோட டியூட்டி ரோஸ்டர் எப்படி டியூட்டி போடுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்க, அந்த தேனம்பேட் அந்த ஜெமினி பிளேவர்ல பாத்தீங்கன்னா 2 காவலர்கள் பாதுகாப்பு நினைப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்துதான் அந்த அமெரிக்காவோட தூதரத்துக்கு மேல ஒரு முறை குண்டு வீசப்பட்டுச்சு. இப்ப அந்த 2 பேரை நீங்க டெய்லி அனுப்பிச்சுட்டே இருந்தீங்கன்னா, நீங்க எழுதி வச்சுக்க 2 மாசம் கழிச்சு அவங்களால வந்து இந்த மூளை அந்த இந்த பாதுகாப்பு இதுல யோசிக்க முடியாது. அவங்க ஜாலியா தான் இருப்பாங்க.
இது ஹியூமன் மைண்ட். சோ அந்த ஃபேக்டரையுமே நம்ம ஒத்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இப்ப இருக்கு. சரி, பார்க்கலாம் சார். எப்படி இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலையும் நம்ம தாண்டி இந்தியா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும். அதுக்கான சில குறைபாடுகள் இருக்கிறத சரி செய்ய வேண்டியதும் இந்த காலத்துடைய கட்டாயம் அப்படிங்கிறதை நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க. நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு. நன்றி மேம். தேங்க்யூ.